ஓகே, குட் மார்னிங் கேஷவ். நம்ம தமிழ் படிக்கலாம், சரியா? தமிழில் ஃபஸ்ட்டு லெசன் அன்னை தமிழே என்ன படிக்க போகிறோம்? தமிழில் ஃபஸ்ட்டு லெசன் அன்னை தமிழே படிக்க போகிறோம், சரியா? ஃபஸ்ட்டு பார்ட் என்ன இருக்குது அப்படின்னா, சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. என்ன சொல்லுக்கு? சரியான சொல்லை தெளிவு செய்து எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? இப்போது இந்த மாதிரி கொஷினில் வந்து அவங்களே வந்து சில டைமில் வந்து சாய்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் பெரிய பையனாகிட்டீங்க, அதனால் இப்போல்லாம் வந்து இந்த பிரித்து எழுதுக, பொருள் தருக, சேர்த்து எழுதுக, எதிர்ச்சொல் இதுக்கெல்லாம் வந்து சாய்ஸ் தரதில்லை. அதனால் ஆனால் நான் ஏன் உனக்கு இது கொடுத்துருக்கேன்னா, புக்கில் இருக்கிறது அப்படியே கொடுத்துருக்குறேன். இருந்தாலும் ஒரு டைம் நீ பார்த்துக்கணும், சரியா? சரி, ஃபர்ஸ்ட் ஒன் பாரு. அன்னை பிளஸ் தமிழே என்பதை சேர்த்து எழுதுக அப்படின்னு கேட்குறான். அப்போ அன்னை பிளஸ் தமிழில் சேர்க்கும் போது அன்னை இத்து தமிழேன்னு வரும். என்ன வரும்? அன்னை இத் தமிழே, சரியா? இப்போ அடுத்தது பிறப்பு எடுத்தேன். இப்போ பாரு, என்ன பிறப்பு எடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சொல்ல வந்து நம்ம பிரிச்சு எழுதணும்னு சொல்றான். அப்போ பிறப்பு பிளஸ் எடுத்தேன். இதுக்கு ஆன்சர் என்ன? பிறப்பு பிளஸ் எடுத்தேன் அப்படின்னு வருது, புரியுதா? இப்ப அடுத்தது மறந்துன்னை அப்படின்னா என்ன? மறந்து உன்னை, மறந்து இல்ல, மறந்து பிளஸ் உன்னை. அப்ப இந்த ஈ தான் கரெக்டான ஆன்சரிங்க, சரியா? சிறப்படைந்தேன். சிறப்படைந்தேன்ற சொல்ல பிரிச்சு என்ன வரும்? சிறப்பா எல்லாம் கிடையாது, சிறப்பு கூட்டல் அடைந்தேன், சிறப்படைந்தேன் அப்படின்னு வரும், சரியா? அடுத்தது எண்ணில் என்ற சொல்லில் பொருள். எண்ணில் அப்படின்னா என்ன அப்படின்னா எனக்குள் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதோட ஆன்சர் என்னது? எனக்குள் அப்படின்னு அர்த்தம், புரியுதா? சரி, இப்போ இந்த அன்னை தமிழ்ல வினாக்களுக்கு விடையளின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்துடலாமா? ஒண்ணு, சொல்லில் விளையாட சொல்லி தந்தவள் யார்? நமக்கு சொல்லுல விளையாட சொல்லி தந்தவர். நம்ம பேசுறோன்றது வந்து ஆக்சுவலா சொல்லின் விளையாட்டு அப்படின்றாங்க. சொல்லின் விளையாட்டை சொல்லி தந்தவள் அன்னை தமிழே, அன்னை தமிழே அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எதை சொல்ல முடியவில்லை என்று இப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார்? நமக்கு தெரியும் இந்த பாடலோட ஆசிரியர் வந்து மு வரதராஜனா, நா காமராஜன். அவர் பேர் என்ன? நா காமராஜன். அவர் எதை வந்து என்னால சொல்ல முடியலப்பா அப்படின்னு ஆசிரியர் சொல்றாருன்னா, அன்னை தமிழின் புகழை சொல்ல முடியவில்லை என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அப்ப அந்த ஆசிரியர் சொல்றாரு, அன்னை தமிழோட புகழை வந்து என்னால சொல்ல முடியல அப்படின்னு ஆசிரியர் குறிப்பிடுகிறார். புரிஞ்சுச்சா? மூணாவது, இப்பாடலின் ஆசிரியர் அன்னை தமிழை எவ்விடம் புகழ்கிறார்? எப்படிலாம் புகழ்கிறார் அப்படின்னு கேக்குறாங்க. எப்படிலாம் புகழ்கிறார்னா, அவரோட ஆவியில கலந்துச்சான். ஆவியில் கலந்தவளே, எண்ணில் வளர்ந்தவளே, எனக்குள்ள வளர்ந்தவளே, என்னால் வளர்ந்தவளே, நான் பார்த்து உன்னை வளர்த்தேன், என்ன நீ வளர்த்த, நான் பார்த்து உன்னை வளர்த்தேன் என்றெல்லாம் புகழ்கிறார், என்றெல்லாம் புகழ்கிறார், சரியா? எண்ணில் வளர்ந்தவளே, என்னால் வளர்ந்தவளே, ஆவியில் கலந்தவளே அப்படின்லாம் புகழ்கிறார். இப்ப அன்னை தமிழை பாடலை இயற்றியவர் யார்? அன்னை தமிழை பாடலை இயற்றியவர் நா காமராஜன். நா காமராஜன், ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, சரியா? இப்ப அடுத்து நம்ம கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, சொல் உருவாக்கம் அப்படின்னு ஒண்ணு ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு நிறைய லெட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த லெட்டரை வச்சு எழுதணும் அப்படின்னு. அப்ப இங்க பார்த்தா நமக்கு குழந்தை ஒரு வார்த்தை கிடைச்சிருச்சு. தமிழ் ரெண்டாவது வார்த்தை கிடைச்சிருச்சு. அன்னை மூணாவது வார்த்தை கிடைச்சிருச்சு. புரியுதா அவனுக்கு? என்னென்ன வார்த்தை சொன்ன? தமிழ், குழந்தை, அன்னை. இதுல பாரு, வி போட்டு வி இருக்குது, நை, வினைன்னு ஒரு வார்த்தை கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி நீயா நிறைய வார்த்தைகளை நம்ம சொல்லால உருவாக்க முடியும். ஸோ நீ வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா we will get to that, சரியா? இதுதான் நம்மளுடைய லெசன் 1. என்னது? அன்னை தமிழே. சரி, நம்மளுடைய பாடம் 2. பாடம் 2 என்ன பார்க்க போறோம்? பனைமர சிறப்பு பார்க்க போறோம். பனைமர சிறப்பு. இதுல சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வல்லமை என்ற சொல்லின் பொருள். வல்லமைனா என்ன? இவன் ஒரு வல்லமை பொருந்தியவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வல்லமைனா வலிமை, வலிமையானவன், ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் அர்த்தம். அப்போ வல்லமைனா வலிமை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். உயர என்ற சொல்லின் எதிர் சொல் கேட்கிறான். மேல பாரு, பொருள் கேட்டான், இங்க எதிர் சொல் கேட்டான். பொருள்னா மீனிங், எதிர் சொல்னா ஆப்போசிட்.
சரியா? அப்போ உயரம்னா மேல போறது, தாழனா கீழே போறது. உயரனா மேல, ஆன்சர் வந்து தாழ. விழுந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல், எதிர்ச்சொல்னா ஆப்போசிட். அப்போ விழுந்துனா விழுந்துட்டான் கீழே வந்துட்டான், விழுந்த உடனே என்னப்பா எழுந்து நிற்பான், எழுந்து. அப்ப ஆன்சர் ஃபார் விழுந்து எதிர்ச்சொல் என்னது? எழுந்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். கரை ஓரம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கரை ஓரம் கிடையாது, கரையோரம் கிடையாது. அப்ப கரை பிளஸ் ஓரம் ஆ, கரை பிளஸ் ஓரம் ஆ, ஆன்சர் கரெக்டா? சரி, அங்கெல்லாம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அங்கெல்லாம் அப்படின்னா அங்கு பிளஸ் எல்லாம், அங்கு பிளஸ் ஏ போடணும், கே கிடையாது. ஓகேவா? அங்கு பிளஸ் எல்லாம் ஏ. அப்போ ஆன்சர் வந்து ஆ, அங்கு பிளஸ் எல்லாம். இதுதான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுச்சா? சரி, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வீட்டின் அடுத்து பாரு, இன்னும் கொஞ்சம் 2 வார்த்தை இருக்கு. சாலை யோரம் இது சொல்ல பிரிச்சுன்னா சாலை அப்படியே வந்துடும். இந்த யோக்கு பதிலா ஓரம், ஓடம் போடுவோம் இல்லையா, ஓடம், அந்த ஓரம் வந்துடும். குருத்தோலை, குருத்தோலைக்கு ஸ்பெல்லிங் என்னன்னா குருத், இத்து கிடையாது, இத்துக்கு அப்புறம் தூ போடணும். குருத்து பிளஸ் இந்த இது வந்து என்ன ஓ வரும், ஓடம் தான் இதுவும், ஓரம் ஓடம் ஓலை அப்படி வரும். இப்போ ரெண்டுமே ஓ ஓ. சரியா? இப்போ ஓலை, குருத்து கூட்டல் ஓலை அப்படின்னு எழுதுறோம். சரியா? சரி, இப்ப இதுல இருக்கிற சில லெசன்ஸ் நம்மளோட வினாக்களுக்கு விடையிலி என்னென்ன கேள்வி இருக்கு பார்க்கலாமா? பனை மரத்திலிருந்து கிடைக்கும் உணவுப் பொருட்கள் யாவை? உனக்கே தெரியும், பனச்சாறு, அப்புறம் பதநீர், கற்கண்டு, பனை கற்கண்டு, கருப்பட்டி வெல்லம், பனை வெல்லத்துக்கு பேரு கருப்பட்டி, கருப்பட்டி இப்படியாக பயன் தருகிறது. இப்ப பனஞ்சாறு, பதநீர், கற்கண்டு, கருப்பட்டியாகவும் பயன் தருகிறது அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். சரியா? இப்ப சிறுவர்கள் விளையாடுவதற்கு பனை மரம் எவ்வாறு உதவுகிறது? பனங்காய் வண்டி, நீ 2 பனங்காயை கட்டி அதுல வண்டி செஞ்சு விளையாடுவாங்க சின்ன பசங்க. பனை ஓலை விசிறி செய்வாங்க, பொம்மைகள் செய்வாங்க. பனை ஓலை காற்றாடி, சும்மா ஃபேன் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும், பார்த்திருக்கியா? பனை ஓலை காற்றாடி போன்ற விளையாட்டுகளை செய்து நாம விளையாடலாம். அப்போ பனை மரம் எப்படிலாம் விளங்குது? பனங்காய் வண்டி, பனை ஓலை விசிறி, பொம்மைகள், பனை ஓலை காற்றாடி போன்ற விளையாட்டுகளை செய்து விளையாடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? பனை மரத்தை நம்ம எவ்வாறு பாதுகாக்கலாம்? நம்ம என்ன பண்ணலாம்? பனை மரத்தை பாதுகாக்கணும் என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் பனை மரத்துல இருந்து விழுற அந்த பனங்காயில பனங்கொட்டைகள் கிடைக்கும். அந்த பனங்கொட்டைகளை சேகரித்து, அது ஒரே இடத்துல கிடைக்காது, அங்கங்க செதறி கிடைக்கும். அதை போய் பொறுக்கிட்டு வந்து சேகரித்து குளம் குட்டை, அந்த காலத்துல நீர் இருக்கிற இடத்த குளம் குட்டை ஆறுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப குளம் குட்டை ஆறு போன்றவற்றின் அதுக்குள்ள போட்டா வளருமா? வராது, அது ஓரத்துல நம்ம நடணும். அப்போ போன்றவற்றின் கரை ஓரங்களில் நடனம்ன்றதுக்கு வார்த்தை என்னன்னா ஊன்றி, தமிழ்ல என்ன சொன்னோம்? ஊன்றி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அது பக்கத்துல ஊன்றி நம்ம பாதுகாக்கலாம். இப்போ பனங்கொட்டைகளை சேகரித்து குளம் குட்டை ஆறு போன்றவற்றின் கரையோரங்களில் ஊன்றி பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? சரி, அடுத்த கொஸ்டின் என்னன்னா பனை மரத்தின் பயன்களை நீ கருதுவனவற்றை உன் சொந்த நடையில் எழுதுக அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம என்ன எழுதலாம்? பனை மரத்தின் ஓலைகளை வைத்து வீட்டு கூரை செய்யலாம் ஒண்ணு. அப்புறம் என்ன சொல்லலாம்? அதுக்கப்புறம் பனை மரத்தினால நமக்கு நல்ல பதநீர், நுங்கு போன்றவை சாப்பிட கிடைக்கும். பனங்கிழங்கு போன்றவை உணவாக நம்ம சாப்பிட கிடைக்கும், அது எழுதலாம். அப்புறம் வேற என்ன எழுதலாம்? அப்படியே யோசிச்சு பார்த்தீங்கன்னா பனை ஓலைகள், பனக்கூடைகள், நம்ம வந்து அந்த பெட்டி, ஓலை பெட்டி ஒன்று பண்ணோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் நீங்க எழுதலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ பனை மரத்தினால நம்ம யூஸ் ஆகும்னு நினைக்கிறோமோ அதெல்லாமே நீ எழுதலாம். சரியா? இதான் 4th ஆன்சர். இப்போ அடுத்து உங்க வீட்டில் பயன்படுத்தப்படும் மரத்திலான பொருட்களை பட்டியலிடுக. மரத்திலான பொருட்கள் அப்படின்னாலே நீ ஏன் யோசிக்க வேண்டியதான். இதுல வந்து ஆன்சரு நம்ம வந்து எதுவுமே க்ளூ கொடுக்கலாம், நீ ஏன் எழுதலாம். என்ன வீட்டுல பார்த்தீங்கன்னா கதவு இருக்கு, நாற்காலி, மேஜை, அப்புறம் வேற என்ன வருது? கிச்சனுக்கு போனீங்கன்னா கரண்டி. ஓகே, அப்புறம் வேற என்ன வரும்? வீட்டுல ஜன்னல் இருக்கு, அப்புறம் ஏணி யூஸ் பண்றாங்க,
அப்புறம் வந்து கட்டில், படுக்கிறதுக்கு கட்டில், சுத்தியல் செய்யறாங்க. அப்புறம் ஊஞ்சல் ஆடுறோம், ஊஞ்சல் செய்யலாம். அலமாரி, பீரோ மாதிரி அலமாரி செய்யலாம். மரபொம்மை, மண்வெட்டி, எப்படி நீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுதோ மரத்தில் ஆன பொருட்களை நீங்கள் வந்து பட்டியல் இடலாம். சரியா? அடுத்தது இந்த சொற்களுக்கு உரியவற்றை பொறுத்துக்க. இது என்ன, இந்த ஒரு லெட்டர்ல வச்சு மேட்ச் பண்ண சொன்னாங்க. ஆனா உன் புக்ல பிக்சர் கொடுத்துருப்பான், நான் அது மாதிரி பண்ணியிருக்கேன். இங்க பார்த்து இது வந்து ஒரு ஹேண்ட், கை வரைஞ்சிருக்காங்க. இது ஒரு சின்ன கார்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது ஒரு கவ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒரு ஃப்ளை, இது வந்து ஒரு ரோஸ், இது வந்து நாக்கு, இப்படி கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ ஆ அப்படின்னா ஆனை, ஞாபகம் இருக்கா? ஆனைனா கவ், அப்போ பசு, பசுனை, ஆனை. அப்படின்னு ஆனா பசுன்னு அர்த்தம். கைனா ஹேண்டு, அது தெரியும். பூனா ஃப்ளவர், உனக்கு தெரியும். நானா நாக்க காமிக்கிறதுக்காக நான் சொல்றாங்க, நாக்கு. ஈன்றது ஃப்ளை, அதுவும் உனக்கு தெரியும். கா அப்படின்னா காடு, அதோட முதல் எழுத்து. அப்போ அந்த சொற்களுக்கு உரியவற்றை பொறுத்து காணும் போது நீ ஓரளவுக்கு இந்த பிக்சரை கெஸ் பண்ணிட்டீனாலே அதுக்கான எழுத்துக்களை நம்மளால மேப் பண்ண முடியும். புரிஞ்சுச்சுங்களா? சரி, இப்ப அடுத்தது மொழியோடு விளையாடு. அதாவது இது ஒரு பொருள் தரும் சொல்லி மேட்ச் பண்ணு அப்படின்றாங்க. இது வந்து நீ வந்து நல்லா யோசிக்கணும். ஒரு சில விஷயங்களுக்கு 2 பேர் 3 பேர் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா நிலவு, நிலவுன்றதுக்கு எத்தனை வேர்டு இருக்குன்னு யோசிச்சு பாரு. நிலவுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா மதி, மதினா என்ன? நிலவுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து மதி. ரெண்டாவது திங்கள், திங்கள் அப்படின்னா யாரு? நிலவுன்னு அர்த்தம். சந்திரன் அப்படின்னா யாரு? நிலவுன்னு அர்த்தம். அப்ப நிலவுக்கு 3 பேர் இருக்கு. மதி, திங்கள், சந்திரன் அப்படின்னு 3 இருக்கு. சரியா? இப்ப அடுத்தது அம்மா அப்படின்ற வார்த்தைக்கு என்ன? சேய் அப்படின்னு சொல்லலாம், தாய்ன்னு சொல்லலாம், மாதா சொல்லலாம். அப்படின்னு நினைச்சுன்னா அப்படி கிடையாது. இந்த சேய்னா என்ன தெரியுமா? செய்னா குழந்தைன்னு அர்த்தம். சரியா? அப்ப செய் சொல்லிடக்கூடாது, குழந்தை சொல்லிடக்கூடாது, மழலை சொல்லிடக்கூடாது. 3ம் குழந்தைக்கான பேரு. அப்போ அம்மான்ற பேருக்கு என்னன்னா அன்னை, தாய், மாதா. அன்னை, தாய், மாதா. புரியுதா? சரி, அடுத்தது மகுடம். மகுடம்னா என்ன? அந்த அரசர் தலைமையில வச்சிருப்பாரு, அது பேரு மகுடம். அது வந்து கிரீடம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அப்ப இங்க பாரு நேரா, அப்ப மகுடம்னா கிரீடம் வந்துச்சா? சூப்பர். அடுத்தது மணிமுடி, அதுக்கு இன்னொரு பேர் என்ன? மணிமுடி. ரெண்டாவது இது ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் தானே, அதனால இதை வந்து அணிகலன் கூட சொல்லலாம். மணிமுடி, கிரீடம், அணிகலன் அப்படின்னு 3 பேர்ல இருக்கு. சரியா? அடுத்தது திரள். திரள்னா என்னன்னா திரண்ட கூட்டம், அலை கடல் என்ன திரண்ட கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப திரள்னா என்ன? ஒண்ணு சேர்க்கிறதுன்னு அர்த்தம். அப்ப கூட்டம் எல்லாம் ஒன்னா இருப்பாங்க. அடுத்தது கும்பல் ஒன்னா இருப்பாங்க, நெருக்கம் ஒன்னா இருப்பாங்க. அப்போ கூட்டம், நெருக்கம், கும்பல் அப்படின்னு இந்த 3 பொருளை நம்ம இதோட மீனிங்கா சொல்லலாம். சரி, இப்ப நம்ம அடுத்த லெசன் போலாமா? அடுத்த லெசன் என்னன்னா 7 இறக்கை குருவியும் தெனாலிராமனும். இதுல வினாக்களுக்கு விடையில ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விஜயநகர அரசின் அவை புலவர் யார்? விஜயநகர அரசின் அவை புலவர் யாருப்பா? தெனாலிராமன். அப்போ விஜயநகர அரசின் அவை புலவர் தெனாலிராமன் அப்படின்னு சொன்னோம். விஜயவர்தன அரசர் எப்படிப்பட்ட குருவியை கொண்டு வரும்படி கேட்டார்? அவன் ஞாபகம் இருக்கா? விஜயவர்தன் வந்து என்ன சொல்றாரு? எனக்கு இப்படி ஒரு ஸ்பெஷலா ஒரு குருவி வேணும்னு கேட்டார். அந்த குருவி என்ன தெரியுமா? ஞாபகம் இருக்கா? அது காலையில தங்க மஞ்சள் நிறத்துல இருக்கணும், மத்தியானம் ரெட்டுல இருக்கணும், நைட்ல 7 கலர்ல இருக்கணும். அப்படிதான் ஒரு கேள்வி கேட்டார். ஞாபகம் வச்சுக்கிட்டியா? இப்ப தமிழ்ல எழுதலாமா? விஜயவர்தனர் தெனாலிராமனிடம் காலையில் தங்க மஞ்சள் நிறத்திலும், தங்க மஞ்சள் நிறத்திலும், நடுப்பகலில் சிவப்பு நிறத்திலும், நடுப்பகல்னா மதியம், நம்ம நடுப்பகலில் சிவப்பு நிறத்திலும், இரவில் 7 வர்ணங்களிலும், 7 வர்ணங்களிலும் உருமாறும் குருவி ஒன்றை கொண்டு வரும்படி கேட்டார். சரி, ஓகே. குருவி கூறியதாக தெனாலிராமன் வந்து அரசவையில் வந்து என்ன சொன்னாரு? அடுத்த நாள் தெனாலிராமன் கொண்டு வந்தாரு அந்த குருவியை? கொண்டு வரல. ஆனா கொண்டு வராம அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. என்ன சொன்னாரு? இந்த மாதிரி நான் குருவியை வந்து பார்த்துட்டேன், குருவியெல்லாம் பிடிச்சிட்டேன், ஆனா அந்த குருவி வரமாட்டேன்னுட்டாரு. ஏன் வரமாட்டேன்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு சில கண்டிஷன் இருக்காம, அந்த கண்டிஷன் இருந்தா நானே வருவேன் அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னு சொன்னாரு. என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? சரி, நான் சொல்றேன். குருவி கூறியதாவது
காலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது. நான் அரச உதவிக்கு வரணும்னா அது காலை பொழுதா இருக்கக்கூடாது. நடுப்பகல் பொழுதாகவும் இருக்கக்கூடாது, அது மத்தியானமாகவும் இருக்கக்கூடாதுன்ட்டாரு. மாலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது, மாலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது. வெளிச்சமாகவும் இருக்கக்கூடாது, இருளாகவும் இருக்கக்கூடாது. அப்போ பகல்லையும் லைட்டும் இருக்கக்கூடாது, டார்க்கும் இருக்கக்கூடாது. அந்த நேரத்துல நானே என் 7 இறக்கைகளால் பறந்து திரும்ப வந்து விடுவேன் என்று குருவி கூறியது அப்படின்னு சொல்றாரு. புரியுதா அவனுக்கு? இப்ப குருவி கூறியதாவது காலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது, நடுப்பகல் பொழுதாகவும் இருக்கக்கூடாது, மாலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது, வெளிச்சமாகவும் இருக்கக்கூடாது, இருளாகவும் இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் நானே எனது 7 இறக்கைகளால் பறந்து திரும்ப வந்து விடுவேன் என்று குருவி கூறியது. ஓகேவா? சரி, இப்ப அடுத்தது குறிப்புகளை கொண்டு கண்டுபிடி. அதாவது ஒரு சிலருக்கு க்ளூ கொடுப்பாங்க, அந்த க்ளூ வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி பார்த்தா மணக்கும் எழுத்து, வாசனையான எழுத்து என்னப்பா? எழுத்துக்கு வாசனை இருக்கா? இல்ல. ஆனா வாசனையை குறிக்கின்ற எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தா பூ. ஒரே லெட்டர் தான், பூ. சரியா? அடுத்தது அரசரும் அமைச்சரும் கூடும் இடம். அரசரும் அமைச்சரும் எங்க கூடுவாங்க? எந்த இடத்துல இருப்பாங்க? ஒன்னா இருப்பாங்க? அரண்மனை இல்லையா? இல்ல, அரச சபை. அரசபைன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? அரசபைன்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது நிலவும் விண்மீன்களும். விண்மீன்னா ஸ்டார். அப்ப நிலவும் ஸ்டாரும் வான்ல தெரியும் நேரம் என்னது? இரவு. அதே மாதிரி பாகற்காயின் சுவை. சுவை நம்ம 5 படிச்சிருக்கோம், கரெக்டா? 5 6 சுவை படிச்சோம். அதுல இது கசப்பு அப்படின்ற சுவை உள்ளது பாகற்காய். சிக்கலை தீர்க்க உணவும் குணம். யாராவது ஒருத்தன் ஒரு ப்ராப்ளத்துல மாட்டிக்கிறான்னா அது ஒரு சிக்கல். அந்த சிக்கலை சால்வ் பண்ற மாதிரி இருக்கிற குணம் என்னதுப்பா? சிக்கலை தீர்க்க குணம் குணம் அமைதி. என்னது? அமைதி. ஓகேவா? இப்ப அடுத்தது சொல்லின் இடையில ஒரு எழுத்தை சேர்த்து புதிய சொல்லை உருவாக்கணுமா. அதாவது இந்த 2 வார்த்தைக்கு நடுவுல ஒரு லெட்டர் போட்டா அது புது மீனிங் கிடைக்கும்ன்றான். இப்ப கதை, அத வி போட்டா கவிதை அப்படி கிடைக்கும். படு, அதுக்கு நடுவுல இட்டு போட்டா பட்டு அப்படின்னு கிடைக்கும். குவி அப்படின்னா என்ன? குருவி. படகு, வசைக்கு என்ன சொல்லலாம்? வரிசை. வரிசை. பாவைக்கு பார்வை. பாயிர்வை, பாக்குறது, பார்வை. வரிசை, பார்வை. இது எருது. ஏறுது, எருது. எனது, எனது கூட எழுதலாம். எருது, எனது. இது ஆவைனா அகவை. அகவை. இது ஆடும். ஆடும். கல்வி. கல்வி. பார்த்து குயிக்கா சொன்னோம்னா பட்டு, குருவி, படகு, வரிசை, பார்வை, எருது, அகவை, ஆடும், கல்வி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? சரி, இப்போ இது வரைக்கும் 3 பாடங்களை நாம பார்த்தாச்சு. இப்போ 4வது லெசன் பார்க்கலாமா? 4வது லெசன் முளைப்பாரி. முளைப்பாரி நம்ம எக்ஸசைஸே பண்ணோம், பானையில வச்சுட்டு. ஞாபகம் இருக்கா? 2 எடுத்து. 2 பிளஸ் எடுத்து. அப்ப ஆன்சர் வந்து ஆ. 2 கூட்டல் எடுத்து. 2 எடுத்து. சரியா? 2வது என்ன? பொங்கல் இட்டு. பொங்கல் பிளஸ் இட்டு. பொங்கல் பிளஸ் இட்டு. இப்ப பொங்க அப்படி கிடையாது, பொங்கல் பிளஸ் லிட்டு கிடையாது. அப்போ பொங்கல் இட்டு. ஆடெரு, அது என்னது? ஆட்டெரு. என்ன சொன்னோம்? ஆட்டெரு. ஆடெரு கிடையாது, ஆடொரு கிடையாது, ஆடு எரு கிடையாது. இது ஆட்டெரு. ஆட்டெரு, மாட்டெரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த டூ வந்து போயிடும். இப்போ ஆட் எரு, டே வரும். செவ்வாய்க்கிழமை, ஈக்கு வரணும் இங்க. செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அமைச்சுக்கோ. இது என்னது? சோளம் தட்டை. சோளம் கூட்டல் தட்டை. சோளம் இம் போட்டு தட்டை. மாட்டெரு பத்தியா? மாடு பிளஸ் எரு. மாடு பிளஸ் எரு. புரிஞ்சுதா? சரி, இப்ப பொருள் தருக. பொருள் தருக கொஞ்சம் யோசிச்சு சொல்லணும், கரெக்டா? முளைப்பாரினா என்ன? நம்ம முளைப்பாரினா முளையிட்ட நவதானியங்கள் நிறைந்த சிறு மண் பாண்டம். முளையிட்ட நவதானியங்கள் நிறைந்த சிறு மண் பாண்டம், அது பேர் தான் முளைப்பாரி. தையலர்னா யாருப்பா? தையலர்னா பெண்கள். தையலர்னா பெண்கள். ஓலைக்கொட்டான். ஓலைக்கொட்டான்னா என்னப்பா? ஓலையால் மூடையப்பட்ட சின்ன கூடை. இப்ப நம்ம கையில வந்து
அந்த வெள்ளம் எல்லாம் வாங்கிட்டு வந்தோமே அதை வந்து ஓலை கொட்டான்னு சொல்லுவோம். அந்த வெள்ளம் விற்பாங்க இல்லையா, வெள்ளம் வாங்கிட்டு வந்தது ஓலை கொட்டான். அது ஓலையால் முடையப்பட்ட கூடை. மாட்டான் தொழு அப்படின்னா மாடுகள் கட்டுற இடம், மாடு கட்டும் இடமா மாட்டான் தொழு. ஆட்டாந்தொழுனா ஆடு கட்டும் இடம், ஆடு கட்டும் இடம். அப்போ ஆட்டாந்தொழு மாட்டாந்தொழு அப்படின்னா அதுங்கள கட்டுற இடம். ஓலை கொட்டான்னா ஓலையில செய்யப்பட்ட கூடை. தையலர்னா பெண்கள். முளையிட்ட நவதானியங்களுக்கு முளைப்பாரின்னு பேரு. அதே மாதிரி பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களை இணைச்சு எழுதணுமா. அப்படி பார்த்தா ஒசந்த, ஒசந்தன்னு ஒண்ணு கிடையாது, உயர்ந்த. உயர்ந்த அப்படின்றதுதான் ஒசந்த. இதுனா உயர்ந்த பொருளா ஒசந்த பொருளா அப்படின்னு கேட்பாங்க. வாங்கியாந்த அப்படின்னா என்ன, வாங்கியாந்தன்னு இல்லை, வாங்கி வந்த. வாங்கி வந்த. இதை முறிச்சு போட்டுடு வேண்டாம், முறிச்சு போட்டுடுவேன் நான் கரும்பை முறிப்பது அப்படின்னா என்னது, முறித்து. முறித்துன்றதுதான் முறிச்சி அப்படின்வாங்க. செவ்வா அப்படின்னா என்ன, செவ்வாய்க்கிழமை வரேன் அப்படின்னா செவ்வாய் அப்படின்னா என்ன அர்த்தம், செவ்வாய். ஊற வச்சுக்கேன், ஊற வச்சுக்கேன் அப்படின்னா ஊறனா ஊற வைத்து. ஊற வைத்து, நான் தானியங்களை ஊற வைத்து வைத்துள்ளேன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி முளை போட்ட. முளை போட்டேன்னா என்ன, ஆனா முளைக்க வைத்த. முளை போட்டேன்னா என்ன அர்த்தம்ப்பா, முளைக்க வைத்த அப்படின்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம யோசிச்சு அழகா எழுதலாம். பேச்சில் உள்ள சொல்ல எப்படியெல்லாம் எழுதும் போது நம்ம கரெக்டா எழுதணும். சரியா? இப்ப அடுத்த பார்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளை பண்படுத்தும் பழமொழிகள். நம்மள பண்படுத்தும் பழமொழிகள். ஓகேவா? அமுதவாணன் தன் தாத்தாவிடம் சென்ற இடம் என்ன, வாரச்சந்தை. எங்க போனாரு அவரு, வாரச்சந்தைக்கு போனாரு. வாரச்சந்தை. யானைக்கொரு இச்சொல்லை பிரித்து எழுத. அப்ப யானைக்கு ஒரு, யானைக்கு பிளஸ் ஒரு, மூணாவது ஆன்சர் தான். யானை ஒரு கிடையாது, யானை கொரு கிடையாது, யானை ஈக்கு கொரு கிடையாது. ஆனா யானைக்கு ஒரு இடம், யானைக்கு ஒரு இடம், யானைக்கொரு அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்தது பழச்சாறு. பழச்சாறுனா ஜூஸ். பழம் பிளஸ் சாறு. பழச்சாறு எதுல இருந்து கிடைக்குது, பழம் பிளஸ் சாறு, பழத்திலிருந்து கிடைக்குது. அப்ப பழத்தை சாறு புளிதல், பழம் பிளஸ் சாறு. இப்ப நாய் வந்து என்ன பண்ணணும், குறைக்கும். இந்த குறைக்கும்ல இந்த குலைன்றது வந்து சும்மா பேச்சு வாக்குல சொன்ன தப்பு. இந்த குறை வந்து குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு பொருள் கம்மியா இருந்ததுன்னா இந்த குறை, இந்த கொலைக்கும் கிடையாது. அப்போ சரியான வார்த்தை சின்னரை. குறைக்கும், நாய் குறைக்கும். சரியா? குறைக்கும். ஆசி, இந்த சொல்லோட பொருள் என்ன, ஆசி வாங்கினா அப்படின்னா என்ன, வாழ்த்து. ஆசினா வாழ்த்துக்கள், வாழ்த்து அப்படின்னு சொல்றது. கீழ்காணும் சொற்களை சேர்த்து எழுதுக. வார பிளஸ் சந்தை, வாரச்சந்தை. பழமை பிளஸ் மொழி என்னப்பா, பழமொழி. பழமை பிளஸ் மொழி பழைமொழி. சரியா? சரி, இப்ப அடுத்தது கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்துருவோமா. கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, அமுதவாணன் யாரிடம் ஆசி வாங்கினான். அமுதவாணன் யானையிடம் ஆசி வாங்கினான். யாரிடம், யானையிடம். இப்ப ஆனை பூனை ஆகியவனை எவற்றை குறிக்கின்றன. ஆனைனா பசு, ஆனா பசுன்னு சொன்னேன், பசுவின் நெய் தான் ஆணை. பூனைன்னா என்னப்பா, பூல ஊறுகின்ற தேன். பூல என்ன கிடைக்கும், செக்ரீஷன், தேன் ஊறும், அது பேர் தான் பூவில் ஊறுகின்ற தேன் தான் பூனை அப்படின்னு அர்த்தம். சரியா? பழமொழி என்றால் என்ன, நம்ம முன்னோர்கள் வந்து தாங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், தங்கள் அனுபவத்தை சுருக்கமா சொல்லி விளக்குதல். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பெரிய பெரிய கதையா சொல்லாம சின்னதா ஷார்ட்டா சொல்லி புரிஞ்சு வச்சாங்க பாத்தியா, அது ப்ரோவர்ப்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல இல்லையா, அதுதான் தமிழ்ல பழமொழி. முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தை சுருக்கி சொல்லி விளக்குவது, விளக்குதல் பழமொழி எனப்படும். சுருக்கி சொல்லி விளக்குதல் அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்ப அடுத்தது, ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு. இப்பழமொழியின் பொருளை சொந்த நடையில் கூறுக. அதாவது அவங்க சொல்லுவாங்க, ஆத்துல போட்டாலும் அளந்து போடுப்பா அப்படின்னுவாங்க. அப்படின்னா என்னப்பா, ஆத்துல போட்டாலும் போட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அகத்தில் போட்டாலும் அறிந்து போடணும். அதாவது ஏதாவது ஒரு விஷயத்த இப்ப நீ மெமரைஸ் பண்றன்னு வச்சுக்கோங்க, நம்ம மெமரைஸ் பண்ணா கூட அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு பின்னாடிதான் மெமரைஸ் பண்ணணும். இதுதான் மீனிங். அதாவது நம்ம அகத்தில், அகம்னா நம்ம மைண்ட்ல போட்டாலும் நல்லா அறிஞ்சிட்டு போடணும்னு அர்த்தம். அதாவது புரியாமல் எதையும் நம்ம மனப்பாடம் செய்தல் கூடாது. அதுக்கு பதிலா கற்கும் போதே தெளிவாக புரிந்து பிறகுதான் நினைவில் கொள்ள வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம், எது செஞ்சாலும் புரிஞ்சுட்டு செய்யணும். சும்மா அவன் போட்டான் இவன் போட்டான் அதை பண்ணான் இதை பண்ணான்லாம் நம்ம பண்ணக்கூடாது. அப்போ அகத்தில் எது போட்டாலும் அறிந்துதான் போட வேண்டும். அப்போ கற்கும் போதே தெளிவாக புரிந்து பிறகுதான் நினைவில் கொள்ள வேண்டும்.
அப்படின்றதுதான் அதோட அர்த்தம். சரியா? ஓகே, குட். இப்ப அடுத்தது பழமொழியை நிறைய செய்க. நிறைய பழமொழிகள் இருக்கும், உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்னு பார்க்கலாமா? யானைக்கு ஒரு காலம் வந்தால், கரெக்ட், பூனைக்கு ஒரு காலம் வரும். அவ்வளவுதான். டேஷ் கிடைக்காது. எது கிடைக்காது? கொலைக்கின்ற நாய் கடிக்காது, குறைக்கின்ற நாய் கடிக்காது. நாயை கண்டால் டேஷ், நாயை கண்டால் கல்லை காணும், கல்லை கண்டால் நாயை காணும். பழமொழி என்னது? நாயை கண்டால் கல்லை காணும், கல்லை கண்டால் நாயை காணும், குறைக்கின்ற நாய் கடிக்காது, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். புரிஞ்சுச்சா? இப்ப டேஷ், டேஷ் அளந்து போடணும். எதை அளந்து போடணும்? அப்பதான் லாஸ்ட் ஆன்சர் பார்த்தோமே, ஆத்துல போட்டாலும் அளந்து போட வேண்டும், ஆத்துல போட்டாலும் அளந்து போட வேண்டும் அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். இப்ப அடுத்தது இந்த முதலெழுத்தை மாற்றி வேற சொல் பண்ணுமா? இது கொஞ்சம் பாரு. படிக்க நீயும், விரும்பு, பாறையை உடைப்பது, இரும்பு, சுவைத்தால் இனிக்கும், கரும்பு, பூ மலரும் முன்பு, அரும்பு. புரியுதா? அதாவது ஒரே வார்த்தை தான், அந்த ஒரு வார்த்தையை மாற்றி மற்ற எல்லா லெட்டருக்கும் எல்லாம் ஒரே மாதிரி வரும். படிக்க நீயும், இரும்பு, பாறையை உடைப்பது, இரும்பு, சுவைத்தால் இனிக்கும், கரும்பு, பூ மலரும் முன்பு, அரும்பு. சில இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பூ பூக்கிறதுக்கு முன்னாடி வச்சிருப்பாங்க அரும்பு, முல்லை அப்படின்னு பூலாம் பூக்காரமா விற்பாங்க. அப்போ அரும்புன்னா என்ன? ரொம்ப குட்டி பூக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜுக்கு பேரு அரும்புன்னு பேரு. சரியா? சரி. கையின் மறுபெயர், கைக்கு என்னது? கரம்னு பேரு. கைக்கு இன்னொரு பேர் என்ன? கரம். வயலுக்கு இடுவது, வடலுக்கு யூரியா போடுவோம் இல்லையா, அது பேர் என்ன? உரம். இப்ப வயலுக்கு இடுவது உரம். பூக்களை தொட்டால், பூக்களை தொட்டா, தொடுத்தால், ஆக்சுவலா தொடுத்தா பூக்களை கட்டுறது, கட்டினா சரம். போய் ஒரு சரம் மல்லி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சரம்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? அடுத்தது புன்னை என்பது, புன்னை என்பது மரம், புன்னை மரம், வேப்ப மரம், ஆலமரம், அரச மரம்னு சொல்ற மாதிரி புன்னை என்பது மரம். அப்போ இதுல கையில் மறுபெயர் கரம், வயலுக்கு இடுவது உரம், பூக்களை தொடுத்தால் அது பேரு சரம், புன்னை என்பது மரம். அடுத்தது பாரு, நீர் இறைத்திடுவது ஏற்றம். அந்த காலத்துல ஏற்றத்துல தான் நீர் இறைப்பாங்க, ஏற்றம் அப்படின்னு. புயலோ இயற்கை சீற்றம், சீற்றம்னா கோபம்னு அர்த்தம். புயல் இயற்கையோட நேச்சரோட கோபம் தான் புயல்னு சொல்லுவோம். அப்போ புயலோ இயற்கையின் சீற்றம், நீர் இறைத்திடுவது ஏற்றம். அப்புறம் என்னது? தவறு இழைப்பது குற்றம். எல்லாமே இற்றம் இற்றம்னு வருது. வீட்டின் உள்ளே முற்றம், அந்த முற்றத்துல போய் எடுத்துட்டு வாப்பா அப்படின்னுவாங்க. முற்றம்னா என்ன? வீட்டுக்குள்ள ஒரு இடத்துக்கு பேரு முற்றம். அப்போ ஏற்றம், சீற்றம், குற்றம், முற்றம். திரும்ப சொல்வா, நீர் இறைத்திடுவது ஏற்றம், புயல் இயற்கையின் சீற்றம், அப்புறம் தவறு இழைப்பது குற்றம், அப்புறம் வீட்டின் உள்ளே முற்றம். சரியா? அடுத்தது இணைத்து மழிவம், அதாவது இங்கிலீஷ் ப்ரோவ தமிழ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். டாக் லெஸ் ஒர்க் மோர், கொஞ்சமா பேசு நிறைய வேலை செய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நல்ல அறிவுரை. என்ன சொல்லணும்? இதோட இது என்ன? இது நேரம் நான் மேட்ச் பண்ணல, நீ தான் மேட்ச் பண்ணணும். டாக் லெஸ் ஒர்க் பண்ணா, டாக்னா என்ன? பேச்சு. அப்ப குறைவாக பேசு, அதிகமா வேலை செய்யன்னு அர்த்தம். இங்க இருக்கு தேர்ட் ஒன். டாக் லெஸ் ஒர்க் மோர், குறைவா பேசு, அதிகமா வேலை செய். நோ பெயின் நோ கெயின், நோ பெயின் நோ கெயின் அப்படின்னு என்ன? உழைப்பின்றி ஊதியம் இல்லை. வழியே இல்லாம, உழைப்பே இல்லாம ஊதியம் இல்ல, கெயினே கிடையாது. நோ பெயின் நோ கெயின், உழைப்பின்றி ஊதியம் இல்லை. குட் கவுன்சில் ஹாஸ் நோ பிரைஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? குட் கவுன்சில்னா என்ன? ஒரு நல்ல அறிவுரைக்கு பிரைஸே கிடையாது. அப்ப குட் கவுன்சில், நல்ல அறிவுரைக்கு விலை மதிப்பற்றது. குட் கவுன்சில் ஹாஸ் விலை மதிப்பற்றது அப்படின்னு சொல்றாங்க. ஹாஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? பதறணும்னு வச்சுக்கோ, எதுவுமே நடக்காது. அப்ப பதறாத காரியம் சிதறாது. ஹாஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட். இங்க சிதறாம செய்யணும்னா ஹாஸ்ட் இல்லாம இருக்கணும், பதறாம இருக்கணும். ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. எதெல்லாம் ஜொலிக்குது, லைட் அடிக்குது, ஜொலிக்குதோ அந்த ஜொலிக்கிறதெல்லாம் கோல்டு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? சூப்பர். ஸோ இதுதான் நம்மளுடைய 5 பாடங்கள். இது மட்டும் இருக்கான்னா இல்ல, இது தாண்டி நமக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷனல் எக்ஸசைஸ் இருக்கு, அதையும் நம்ம பார்த்துக்கலாம். இதெல்லாம் உங்க டீச்சரே கொடுத்துருக்காங்க. என்னன்னா, பனைமரத்துக்கு டேஷ் என்ற பெயரும் உண்டு. கற்பகத்தரு, கற்பகத்தரு, கற்பகத்தரு. பனைமரத்தின் டேஷ் உறுப்புகள் உள்ளன.
12 உறுப்புகள் ஞாபகம் இருக்கு இல்லையா? தெரிஞ்சதை சொல்லணும். வேர், தூர் பகுதி, நடுமரம், பத்தை மட்டை, உச்சிப்பகுதி, ஓலை, சிலாட்டை, பாலை பீலி, பனங்காய், பச்சை மட்டை, சாறை ஓலை, குருத்தோலை அப்படின்னு 12 பார்ட்ஸ் இருக்கு. பனைத்தோரைக்கு எத்தனை உறுப்புகள்? 12 பார்ட்ஸ். பனைப்பானத்துக்கு இன்னொரு பேரு கற்பகத்தரு அப்படின்னு. பனை மரம் நம்ம தமிழ்நாட்டோட என்ன மரம்? மாநில மரம். தேசிய மரம் சொல்லல. தேசியனா நேஷனல். நேஷனல் கிடையாது, தமிழ்நாட்டோட மாநிலம், ஸ்டேட் மரம். சரியா? மாநில மரமாகும். பனை மரம் வளர்ப்போம், பயன் பல பெறுவோம் அப்படின்னு சொல்லலாம். பனை மரம் காப்போம், பயன் பல பெறுவோம் அப்படின்னு. எதா இருந்தாலும் மீனிங் என்ன? பனை மரத்தினால பயன் நிறைய கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்தது ஏழு கிணறு குருவின் தெனாலிராமன் பார்த்தீங்கன்னா, தெனாலிராம அரசன் கிருஷ்ணதேவராயன் அவையை அலங்கரித்த விகடகவி. இதுல பியூட்டி என்னன்னா, இது முன்னாடி எதுனாலும் பின்னாடி எதுனாலும் ஒரே மாதிரி இருக்கும் பாரு. வி வி க க ட கவி, எப்படி படிச்சாலும் ஒரே இது இருக்கும். அது பேரு விகடகவி அப்படின்னு பேரு. விகடகவினா என்னது? தெனாலிராமன் வந்து கிருஷ்ணதேவராய அவையை அலங்கரித்த விகடகவி. இவங்க என்ன பண்ணுவாங்க? சிரிக்கவும் வைப்பாங்க, சிந்திக்கவும் வைப்பாங்க. சரியா? அப்ப விகடகவி என்றால் நகைச்சுவையாக பேசுபவரை குறிக்கும். என்னது? விட்டி பர்சன். நம்ம இங்கிலீஷ்ல படிச்சோம் பாத்தியா, விட்டி அண்ட் ஃபன் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க விகடகவி. அதே மாதிரி தெனாலிராமன் சிரிக்கவும் வைத்து சிந்தனையை தூண்டுபவர். நம்ம தாட்டை ட்ரிகர் பண்ணுவார், சிரிக்க வைப்பார், சிந்திக்கவும் வைப்பார். அதே மாதிரி விஜயநகர அரசின் அவைப்புலவர் தெனாலிராமன். அப்போ தெனாலிராமன் அரச கிருஷ்ணதேவராயை அலங்கரித்த விகடகவி. விகடகவி என்றால் நகைச்சுவையாக பேசுபவர். தெனாலிராமன் சிரிக்கவும் வைத்து சிந்தனையும் தூண்டுபவர். விஜயநகர அரசின் அவைப்புலவர் தெனாலிராமன். விஜயநகரசின் அவைப்புலவர். அப்புறம் வந்து கேட்கலாம், நவதானியங்கள் நம்ம முளைப்பாரி கட்டணும்ல, அதுல என்னென்ன தானியம் யூஸ் பண்றோம்னா சொல்லலாம். சிலது நெல், கோதுமை, பாசிப்பயிறு, துவரை, மொச்சக்கொட்டை, மொச்சை, எள், கொள்ளு, உளுந்து, கடலை அப்படின்ற இந்த 9 பொருளை சேர்த்துதான் நவதானியங்கள் செய்யறாங்க. நவன்னா 9 அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்தது பாடம் 5 பண்படுத்தும் பழமொழிகள திருப்பி அதே தான். அமுதமான தாத்தாவுடன் சென்றா வாரச்சந்தை, நாய் வந்து குறைக்கும் அப்படின்றது நிரப்புகளை வருது. சரியா? ஸோ அதை பார்த்துக்கலாம். இப்ப அடுத்தது நம்ம கிட்ட சிறு குறிப்பு வரைக, சிறு குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லுவாங்க தமிழக அரசு சின்னங்களை பத்தி. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? முதல்ல ஏன் இந்த சின்னங்கள் தேவைப்படுதுன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த மனிதர்களிடையே ஒற்றுமை ஒருங்கிணைந்து செயல்படும் வலிமை உடையது. எல்லாரையும் ஒன்னாக்கணும். ஒன்னாகணும்னா அந்த மாநிலத்துக்கு ஒரு சில சின்னங்கள் தான் ஒன்னாகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தம் மாநிலத்தின் சின்னங்கள் மனிதர்களிடையே ஒற்றுமையை ஒன்றிணைந்து செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம மாநிலம் எப்போ உருவாக்குனாங்க? 1956. அப்போ தமிழ்நாடுன்ற ஸ்டேட் ஃபார்ம் ஆன இயர் 1956. ஆனா இந்த சின்னம் எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 49ல ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க. அப்போ 1949லயே இந்த சின்னம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. புரிஞ்சுச்சா? சரி, உள்ள இருக்கிற சின்னம் ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாமா? ஸ்ரீவல்லிபுத்தூர், அதாவது திருவல்லிபுத்தூர் கோவில் கோபுரம் யாருன்னா தமிழ்நாட்டோட அரசு சின்னம். சின்னம் பார்த்துருக்கு இல்லையா? ஒரு பெரிய ரவுண்ட் இருக்கும், வாய்மையே வெல்லும் எழுதியிருக்கும், 3 நம்ம சிங்கம் அப்படி இருக்க, 4 சிங்கம் இருக்கல, அந்த சிங்கம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த அழகான அந்த கோவில் கோபுரம் இருக்கும். திருவல்லிபுத்தூர் கோவில் கோபுரம் தான் தமிழக அரசின் சின்னம். அடுத்தது நீராறும் கடல் உடுத்த அப்படின்றது என்ன? தமிழ்தாய் வாழ்த்து. இது வந்து என்னது? நம்மளுடைய மாநில பாடல். மாநில பாடல் என்னது? நீராறும் கடல் உடுத்த அப்படின்ற தமிழ்தாய் வாழ்த்து வந்து நம்மளுடைய மாநில பாடல். அடுத்தது மாநில நடனம் யாரு? அழகான பரதநாட்டியம். பரதநாட்டியம் நம்மளுடைய மாநில நடனம். மாநில விலங்கு யாரு? வரையாடு. வரையாடு. இந்த ஆடு நம்ம பாக்குற மாதிரி சாதாரண ஆடு கிடையாது. நீலகிரி பக்கத்துல ரொம்ப மலை மேல ஏறக்கூடிய ஆடு. ரொம்ப சின்ன ஒரு மலையில இருந்து இன்னொரு மலையே தாவும். அந்த அளவுக்கு ஜம்ப் பண்ணக்கூடிய பவர் உள்ள அந்த ஆடுக்கு பேரு வரையாடுன்னு பேரு. வரை ஆடு. இது வந்து நம்மளுடைய மாநில விலங்கு. புறா. புறா பல வகையில இருக்குப்பா. ஒயிட் புறா இருக்கு, கலர் கலரா புறா இருக்கு. ஆனா மரகத புறா, மரகத கல் போல ஒளிர்கின்ற புறா, மரகத புறா, பச்சை கலர்ல இருக்கிற அந்த புறா மேல, அதுதான் மரகத புறா. இது வந்து நம்மளுடைய மாநில பறவை. நம்மளுடைய மாநில பறவை மரகத புறா. அடுத்தது பாரு, நம்மளுடைய மாநில மலர் என்னப்பா? செங்காந்தல். செங்காந்தல் நம்மளுடைய மலர் வந்து இந்த பூ ரொம்ப அழகா இருக்கும். அப்படியே ரெட் கலர் எல்லோயிஷா அப்படியே கலந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும். செங்காந்தல் நம்மளுடைய மலர், மாநில மலர் செங்காந்தல். மரம் தெரியுமே, பனை மரம். விளையாட்டு கபடி. விளையாட்டு கபடி. அப்போ நம்மளுடைய மாநில தமிழக அரசு சின்னம் திருவல்லிபுத்தூர் கோவில் கோபுரம். மாநில பாடல்
நீராறும் கடலொடுத்த தமிழ்தாய் வாழ்த்து. மாநில நடனம் பரதநாட்டியம். மாநில விலங்கு வரையாடு. மாநில பறவை மரகத புறா. மாநில மலர் செங்காந்தல். செங்காந்தல் செம்மைப்பூட்டல் காந்தல் மலர், காந்தல் கூட சொல்லலாம். அடுத்தது மரம் பனை மரம். விளையாட்டு கபடி. விளையாட்டு கபடி. இதுதான் சிறு குறுக்கு வரைகளை கேட்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. தமிழ்நாடு சின்னங்களை ஏற்றுக்கொண்ட வருஷம் 1949, 1949. ஆனா தமிழ்நாடுன்ற ஸ்டேட் எப்ப ஃபார்ம் ஆச்சு? 56 தான் ஃபார்ம் ஆச்சு. ஸ்டேட்டுக்கு முன்னாடியே இந்த சிம்பிள் நம்ம வச்சிருந்தோம், அக்செப்ட் பண்ணிட்டாங்க. புரிஞ்சுதா? அண்ட் இதோட இது எதுக்கு யூஸ் பண்றோம்? மனிதர்களிடையே ஒற்றுமை ஒன்றிணைந்து செயல்படும் வலிமை உடையது. ஒற்றுமை ஒன்றிணைந்து செயல்படும் வலிமை உருவாக்குறதுக்காக தான் மாநில சின்னங்களை நாம ஏற்படுத்தி வச்சிருக்கோம். சரியா? குட். அடுத்தது நமக்கு இன்னும் நம்மளுடைய போர்ஷன்ல என்ன இருக்குன்னா இலக்கணம். தமிழ் இலக்கணம் இருக்கு. இந்த இலக்கணம் கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். தமிழ் இலக்கணம் பால். நமக்கு என்ன இருக்குது? பால் அப்படின்றது தான் இலக்கணத்துல வருது. சரியா? இப்போ டேஷ் உட்பிரிவே பால் ஆகும். பால்ன்றது எங்க வரும்? திணை. திணைன்றதுக்கு உட்பிரிவு தான் பால் ஆகும். இந்த பால்ன்ற சொல்லுக்கு என்னப்பா மீனிங்? பகுப்பு. நம்ம படிக்கிற இடத்துக்கு பேர் வகுப்பு, ஆனா பாலுக்கு என்ன மீனிங்? பகுப்பு என்று பொருள். அதே மாதிரி இந்த பால் எத்தனை டைப் இருக்கு? 5 வகைப்படும். பால் எத்தனை டைப் வரும்? 5 வகைப்படும். சரி, இது என்னன்னு பார்த்துடலாமா? இந்த 5 வகை பால்ல ஃபர்ஸ்ட் உயர்திணை அப்படின்றதுல 3 பாலும், அக்ரிணைன்றதுல 2 பாலும் வரும். ஸோ டோட்டலா 5 பால். சரியா? இந்த உயர்திணை அப்படின்னா என்ன? உயிர் உள்ளது பேசக்கூடியது அப்படி வச்சுக்கணும். எப்படி வேணும்? உயிர் இருக்குது பேசக்கூடியது அப்படின்றத நம்ம உயர்திணைன்னு சொல்லலாம். அப்ப அக்ரிணைன்னா என்ன? உயிர் இல்லாதது, பேச முடியாதது, அதுதான் அக்ரிணை. அப்ப உயிர்திணையில ஆண் பால். ஒரு ஆணை குறிப்பது ஆண் பால் எனப்படும். அவன் என்ற பெயரில் சுட்டப்படும். அவன் வந்தானா அப்படின்னா அவன்னால அவன் பையன். ஆண் பால்னா ஒரு ஆணை குறிப்பது ஆண் பால். புரிஞ்சுச்சா? இப்போ அப்ப பெண் பால்னா ஈஸி தானே. ஒரு பெண்ணை குறிப்பது பெண் பால். இப்போ பெண் பால் என்னன்னு சொல்லுவான்? அவள் வந்தாளா, அவள் வருவாளா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அவள் அப்படின்றது பெண் பால். சரி, ஆணை குறிப்பது ஆண் பால், பெண்ணை குறிப்பது பெண் பால். இப்ப பலர் பால் அப்படின்னா என்னன்னா, ஒரு கூட்டம், ஒரு 10 ஆண்கள் இருக்காங்க, 10 பெண்கள் இருக்காங்க, இல்ல ஒரு 5 ஆண் 5 பெண்கள் கலந்து இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ நாம என்னன்னு சொல்லுவோம்? அவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் மற்றும் மனிதர்களை குறிப்பது பலர்பால் எனப்படும். அவர்கள் என்ற பெயரில் சுட்டப்படும். இது என்னன்னா ப்ளூரல். ப்ளூரல்ஸ். அப்ப மேல இருக்கிற ஆண் பால் பெண் பால் சிங்குலர். சிங்குலர் ஆண், சிங்குலர் பெண். கீழே இருக்கிறது பலர் பால்னா இட் இஸ் ப்ளூரல் ஆஃப் ஆண்கள் பெண்கள் எல்லாம் கலந்தவங்க அப்படின்னு தான் அவர்கள்னு சொல்லுவோம். அப்போ அவன் அவள் அவர்கள் அப்படின்னு சொல்றோம். இது மூணுமே என்னது? உயர்திணை. அடுத்தது யாருக்கா? அக்ரிணை. அக்ரிணைன்னா என்ன சொன்ன? உயிர் இருக்காது, இல்லைன்னா பேசாது. அப்போ நாய்கள் அப்படின்னா அதுக்கு உயிர் இருக்கு ஆனா பேசாது. கிளி. அப்போ இதெல்லாம் என்ன வரும்? அக்ரிணையில வரும். ஆனா அது மட்டும் பார்த்துக்கணும் கரெக்டா. சரியா? இப்போ ஒன்றன் பால். ஒன்றன் பால்னா அக்ரிணையில் ஏதோனும் ஒன்றனை குறிவது. இதை ஒன்றன் பால்னு சொன்னோம். இப்ப நாய் வருதுன்னா அது நாய் வந்துச்சுப்பா, அது வந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அது இது அப்படின்றதெல்லாம் யார சொல்லுவோம்? அனிமல்ஸ சொல்லுவோம், பேர்ட்ஸ சொல்லலாம். புரியுதா? அதெல்லாம் அங்க வந்துடும். அதுக்கு உயிர் இருக்கானா பேச முடியாது. பேச முடியாததை நம்ம அக்ரிணை சொல்லுவோம். அது சிங்குலரா இருந்தா அது ஒன்றன் பால்னு அர்த்தம். சிங்குலரா இருக்கு, ஒரு நாய் தான் வந்துச்சு அப்படின்னா அது வந்துச்சுன்னு சொல்லுவோம். இப்ப நாய் கூட்டம் வந்துச்சு, மாடு கூட்டம் வந்துச்சு, ஆடு கூட்டம் வந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்? அவை வந்தன அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அத பலவின் பால்னு சொல்றோம். அப்போ உயிர் அக்ரிணைக்கு சிங்குலர்னா ஒன்றன் பால், ப்ளூரல்னா பலவின் பால். அப்போ அக்ரிணையில ஏதோன்னு ஒண்ணு மட்டும் இருந்துச்சுன்னா அது ஒன்றன் பால்னு சொல்லுவோம், அதுன்னு சொல்லுவோம். இதே நிறைய இருந்துச்சுன்னா அது ப்ளூரல், அவைன்னு சொல்லுவோம். புரிஞ்சுச்சா? சரி, இவ்வளவுதான்பா நம்ம இலக்கணம். இதை வச்சு கேள்விகள் கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க பாப்போமா? நிரப்பக. திணையின் உட்பிரிவு என்ன? பால் ஆகும். பால் என்ற சொல்லிற்கு என்ன மீனிங்? பகுப்பு என்ற பொருள். சரி, பால் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். அவை ஆண் பால், பெண் பால், பலர் பால், ஒன்றன் பால் மற்றும் பலவின் பால். அந்த ஃபர்ஸ்ட் 3 ஆண் பால், பெண் பால், பலர் பால் என்னது?
உயர்திணை, இது அக்ரிணைன்னு பேரு. சரியா? அப்ப கீழே என்ன சொல்றான்? திணை டேஷ் வகைப்படும், திணை 2 வகைப்படும். என்னென்ன? உயர்திணை, அக்ரிணை. அப்ப ஆணை குறிப்பது என்னன்னு சொல்றோம்? ஆண்பால். பெண்ணை குறிப்பது என்னன்னு சொல்றோம்? பெண்பால். ஒன்றுக்கு மேற்பட்டவங்களை குறிச்சா பலர்பால். அக்ரிணையில ஒன்று குறிப்பது ஒன்றன் பால், அதாவது ஒரு ஆடு ஒரு மாடு, இதெல்லாம் ஒன்றன் பால். அக்ரிணையில் பல எண்ணிக்கை ப்ளூரலா இருந்தது குறிச்சா பலவின் பால். மாடுகள், ஆடுகள், பறவைகள் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுச்சா? சரி, இப்ப பாரு, அவன்றது யாரு? சிங்குலர் மேல். அப்போ வரைந்தான். அவள் ஆடினாள், அதுவும் சிங்குலர் ஃபீமேல். அவர்கள் மேல் ஆர் ஃபீமேல், ஆனா ப்ளூரல். அப்போ என்ன பண்ணாங்க? பாடினார்கள். நீங்க ஒரு ஸ்கூல் கோயர்ல 10 பேர் சேர்ந்து பாடுவாங்க, பாடினார்கள். அப்போ அதுனா என்ன? அக்ரிணை. அக்ரிணையில சிங்குலர். அக்ரிணையில சிங்குலர்னா யாரு? ஓடியது, ஆடு ஓடியது, மாடு ஓடியது அப்படின்னு சொல்லலாம். அவைன்னா என்ன? பலவின் பால். என்ன வரும்? பறந்தன, பறவைகள் பறந்தன, அவை பறந்தன அப்படின்னு. புரிஞ்சிச்சு இல்லையா? கரெக்டா அப்ளை பண்ணுவாங்கன்னா ஈஸியான விஷயம், நல்லா ஸ்கோர் பண்ணலாம். நம்ம கொஞ்சம் தப்பு பண்ணா முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுதா? இப்ப அடுத்தது இந்த மாதிரி ஒரு டேபிள் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு டேபிள் கொடுத்துட்டு அவங்க அந்த 5 பாலை கொடுத்துட்டு ஒன்ன ஃபிட் பண்ண சொல்லுவாங்க. ஒன்ன ஃபிட் பண்ண சொல்லும் போது நீ ஒவ்வொன்றையும் எடுத்து வச்சுக்கிட்டு நீ என்ன பார்க்கணும்? இது வந்து ஆண் பாலா, பெண் பாலா, பலர் பாலா, பலவின் பாலா அப்படின்றது நீ ஒன்னொன்னா பார்க்கணும். ஒன்றன் பாலான்னு பார்த்துட்டு நீ கரெக்டா அதை ஃபிட் பண்ணணும். சரியா? இங்க மேல பேர் அவள், அவ வந்து சிங்குலர் பெண், அப்போ பெண் பால். சென்றனர் அப்படின்னா என்ன? நிறைய பேரு, அப்போ நிறைய பேரு, அப்போ பலர்பால். இது மனிதர்கள், அதனால பலர்பால். படித்தான், சிங்குலர் ஆண் பால். வந்தது, எது வந்தது? அது வந்தது, இது வந்தது, அப்போ அக்ரிணையில ஒன்றன் பால். அது பறந்தன, பறவைகள் பறந்தன. பறவைகள்னா என்ன? மெனி அண்ட் அக்ரிணை பலவின் பால். ஓடினர், ஓடினர்னா என்னப்பா? 10-15 பேர் ஓடினாங்க, அப்போ 10-15 பேர்னா பலர்பால். எழுதினான், ஆண்பால். விளையாடினர், பலர்பால். குயவன், குயவன்னா பானை செய்யறவன், அவன் ஒருத்தன், அவன் ஆண்பால். நாட்டிய மங்கை, நாட்டிய மங்கைன்னா டான்ஸ் ஆடுற லேடி, ஒருத்தங்க, அப்போ அவங்க பெண்பால். மேய்ந்தன, ஆடுகள் மேய்ந்தன. மேய்ந்தன நிறைய, அப்ப கூட்டம், பலவின் பால். வகுப்பறை, வகுப்பறைன்னா என்ன? கிளாஸ் ரூம், அது ஒரு கிளாஸ் ரூம் தான். வகுப்பறைகள் அப்படின்னா தான், அப்போ ஒன்றன் பால். கற்கள் அப்படின்னா உயிர் இல்லை, ஆனா நிறைய இருக்கு. கற்கள்னா என்ன? அது ப்ளூரல், அப்போ பலவின் பால். ஆசிரியர், டீச்சர் ஒருத்தர் தான், ஆண் பால். மாணவர்கள், மாணவர்கள்னா ஸ்டூடெண்ட்ஸ், பலர்பால். வீடு ஒண்ணுதான், அப்போ ஒன்றன் பால். பெற்றோர் 2 பேர், பலர்பால். புரிஞ்சுதா? ஓகே. தங்கை ஒருத்தர் தான், யாரு? பெண் பால். அண்ணன் ஒருத்தர் தான், ஆண் பால். மரங்கள் நிறைய, பலவின் பால். செடி சிங்குலர், ஒன்றன் பால். மலர் சிங்குலர், ஒன்றன் பால். பூக்கள் மெனி, பலவின் பால். புரிஞ்சுச்சா? ஸோ இதை நான் வந்து கீழே ஓரளவுக்கு உனக்காக ஆன்சராக எழுதி இருக்கிறேன். இதையும் நீங்க ஒரு டைம் பார்த்துக்கலாம். இத்துடன் நம்மளுடைய டேர்ம் 1க்கான ரிவிஷன் புக் பேக் எக்ஸசைஸ் முடிந்தது. கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி படிங்கப்பா, நல்லா மார்க் வாங்கலாம். ஆல் தி பெஸ்ட், டேக் கேர், பை, see you in another video. Bye, Keshav.